இதுவரை உலகத்திலே யாரும் செல்லாத ஒரு இடத்திற்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து கடைசி மனிதன் வரை எத்தனை கோடி பேர் இந்த உலகத்திலே வருகிறார்களோ அந்த யாருமே செல்லாத ஒரு உயர் இடத்திற்கு, ஒரு ஆச்சரியமான இடத்திற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனியாக சென்று வந்தார்கள். அந்த பயணத்திற்கு தான் விண்ணுலக பயணம், மிஅராஜுடைய பயணம் என்று சொல்லப்படும். இந்த பயணம் எப்படி நடந்தது, நபி அவர்கள் எப்படி அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள், என்னென்ன விடயங்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல விதத்திலே கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இதுவரை மனிதர்களில் யாரும் செல்லாத ஒரு இடத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியெடுத்தான். கண்ணியமானவர்களே, இந்த பயணத்திற்கு தான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ், விண்ணுலக பயணம் என்று சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் சூரா இஸ்ராவுடைய 1வது வசனத்திலும் 60வது வசனத்திலும் தெளிவாக குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த பயணம் 2 விதமாக நடந்தது, 2 பிரிவாக நடந்தது. முதலாவது வகை இஸ்ரா என்றும், 2வது பிரிவு மிஅராஜ் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற அந்த இராவளி பயணத்திற்கு இஸ்ரா என்றும், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் என்று முதலாவது வானத்திற்கு சென்றது மிஅராஜ் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற அந்த இஸ்ராவுடைய பயணத்தை பற்றி குர்ஆனிலே சூரா இஸ்ராவிலே தெளிவாக குறிப்பிடுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் தன்னுடைய அடியானை இராவளி பயணத்தை மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் இந்த இஸ்ராவுடைய பயணத்தை பற்றி இந்த ஆயத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறான். இந்த விண்ணுலக பயணத்தை பற்றி பல ஹதீஸ் கிரந்தங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புகாரியிலே இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். இமாம் திர்மிதி, இமாம் அஹ்மத் போன்றவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலே தெளிவான ஆதாரத்துடன் இந்த விண்ணுலக பயணத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு கஅபத்துல்லாஹ்வுடைய ஹத்தீம் ஹிஜ்ரே இஸ்மாயில் என்ற அந்த வளைவுக்கு பக்கத்திலே படுத்திருந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறான், அதனால் நீங்கள் உடனடியாக புறப்படுங்கள் என்று சொன்னவுடன் கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்துக்காக வேண்டி தயாராகிறார்கள். பல ரிவாயத்துகளிலே பல இடங்களிலே நபி அவர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹரத்துடைய எல்லையில் தான், ஹரத்துக்கு உள்ளால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதனால சில ஹதீஸ் கிரந்தங்கள்ல உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபி அவங்க இருந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்தில் காபாவுடைய பக்கத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்தில் ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் எல்லாமே இந்த ஹரத்துடைய எல்லைக்குட்பட்ட பகுதி தான். அதனால் இந்த விடயத்திலே எந்த ஒரு முரண்பாடும் இஹ்திலாஃபும் கிடையாது. கண்ணியமானவர்களே, பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தங்க தட்டை கொண்டு வருகிறார்கள். அந்த தங்க தட்டுக்குள்ளால் தங்க நிறத்தில் ஒரு கோப்பை, ஒரு குவளை இருக்கிறது. பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மல்லாக்க படுக்க வைத்து நெஞ்சை பிளக்கிறார்கள். நெஞ்சை பிளந்து உள்ளே இதயத்தை வெளியே எடுத்து ஜம்சம் தண்ணீரினால் கழுகிறார்கள். இது புகாரி முஸ்லிமிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிறகு கண்ணியமானவர்களே, ஃபஹஷாபிஹி சத்ரஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இதயத்தை ஈமான், ஹிக்மத், ஞானத்தை வைத்து அடைக்கிறார்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஷா என்ற வார்த்தை தலையணைக்குள்ளால் பஞ்சை எப்படி நாங்கள் அதிகமாக அடைப்போமோ இதற்கு தான் சொல்லப்படும். இந்த வார்த்தை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே அதிகமான ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்திருந்தது என்பது தான் இதன் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது. பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சும்மா அத்பகஹு, அப்படியே நெஞ்சை அப்படியே மூடி விடுகிறார்கள். பிறகு
முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் வருது, புராக் என்ற ஒரு வாகனம் அந்த இடத்திலே கொண்டு வரப்படுகிறது. وهو دابة أبيض فوق الحمار ودون البغل يضع حافره عند منتهى طرفه. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த விலங்கு கடும் வெள்ளை நிறத்திலே இருந்தது. அந்த புராக் என்ற விலங்குடைய சைஸ் எப்படி என்றால், ஃபௌகல் ஹிமார், கழுதையை விட சற்று பெரிதாகவும் கோவேறு கழுதையை விட சற்று சிறியதாகவும் இருந்தது. அதனுடைய பார்வை எந்த இடத்திலே போய் படுகிறதோ அந்த இடத்தில் தான் இது முதலாவது எட்டை எடுத்து வைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த புராக் என்ற வாகனத்தில் ஏறச் சொன்னதும் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனத்திலே அந்த விலங்கிலே ஏறுகிறார்கள். ஏறியதற்கு பிறகு அந்த வாகனம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு செல்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து அந்த ஒரே இரவில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடைகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து முதலாவது வானத்திற்கு நபி அவர்களை உயர்த்திருக்க முடியும். ஆனால் ஏன் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு வந்தான் என்றால், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கண்ணியத்தை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக. பிறகு கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். பிறகு அந்த இடத்திலே இறங்கியதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக் என்ற வாகனத்தை ஒரு தூணிலே கட்டுகிறார்கள். அந்த தூண் இருந்த சுவர் இன்றும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வளாகத்திலே இருக்கிறது. அதற்கு தான் வெஸ்டர்ன் வால், அலும் சுவர், மேற்கு சுவர் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் வீடியோக்கள்ல போட்டோக்கள்ல பார்த்திருப்போம், யூதர்கள் தங்களுடைய தலையை அந்த சுவரிலே வைத்து அவர்கள் ஏதோ ஜெபித்துக் கொண்டிருப்பார்களே, இந்த சுவரிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்தை கட்டி வைத்தார்கள். இதற்கு அரபியிலே ஹாயிது புராக், புராக் வாகனம் கட்டப்பட்ட தூண், சுவர் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அனைத்து நபிமார்களையும் ஒன்று சேர்க்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை நடாத்துகிறார்கள். இகாமத் சொல்லப்படுகிறது. யார் தொழுவிப்பது என்ற ஒரு யோசனை அந்த இடத்திலே வந்த பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்படுத்துகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த நபிமார்களுக்கு தொழுகையை நடாத்துங்கள் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் தொழுகையை நடாத்தினார்கள். இதன் மூலமாக என்ன விளங்க வருகிறது? அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கிறார். பிறகு கண்ணியமானவர்களே, தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பாத்திரங்களிலே பால், தண்ணீர், மதுவை கொண்டு வருகிறார்கள். தபரானி பைஹக்கியுடைய ரிவாயத்தில் வருது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனேயே இந்த 3 பானங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்து ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், சூஸ் பண்ணுங்கள் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் இருந்த அந்த குவளையை எடுத்து குடிக்க ஆரம்பித்தார்கள். இதை பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸபுத்தல் ஃபித்ரத யா ரசூலல்லாஹ், சரியானதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு சொன்னார்கள், வலவு ஷரிப்தல் மா, இந்த தண்ணீர் இருந்த பாத்திரத்தை, இந்த குவளையை எடுத்து நீங்கள் குடித்திருந்தால் லகரிக்த, நீங்களும் மூழ்கியிருப்பீர்கள், வலகரிகத் உம்மத்துக், உங்களுடைய உம்மத்தும் மூழ்கடிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் வலவு ஷரிப்தல் ஹம்ர, இந்த மதுவை எடுத்து நீங்கள் அருந்திருந்தீர்கள் என்றால் நீங்களும் வழிகெட்டிருப்பீர்கள், உங்களுடைய முழு சமுதாயமும் வழிகெட்டிருப்பார்கள், வழிகேட்டிலே சென்றிருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து அருந்தினார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு என்ன நடக்குது? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிக் கொண்டு முதலாவது வானத்துக்கு செல்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்த அந்த வளாகத்திலே இருந்த ஒரு கட்பாறையிலே அந்த புராக் வாகனத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி அந்த கட்பாறையில் இருந்து முதலாவது வானத்திற்கு செல்கிறார்கள். இந்த கட்பாறையில் இருந்து முதலாவது வானத்திற்கு சென்ற பயணத்திற்கு தான் மிஅராஜ் என்று சொல்லப்படும். மிஅராஜ் என்றால் ஏறுதல், உரூஜ் என்றால் ஏறுதல் என்ற கருத்து. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்ததற்கு இஸ்ரா என்றும், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து முதலாவது வானத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்றும் சொல்லப்படும். இதற்கு பிறகு தான் அந்த மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. பிறகு அந்த கட்பாறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் வாகனம் அந்த இடத்தில் இருக்கிறது. அந்த வாகனத்தில்
வானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி முதலாவது வானத்திற்கு செல்கிறார்கள். அந்த கற்பாறை இருந்த இடம்தான் தற்பொழுது குப்பத்து ஸஹ்ரா என்று சொல்லப்படும், டோம் ஆஃப் தி ராக் என்று சொல்லப்படும். அதாவது இந்த கற்பாறை இருந்த இடத்திலே இந்த குப்பத்து ஸஹ்ரா என்ற கோல்ட் கலர் குப்பா இருக்கக்கூடிய மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸா எது என்று பேசியிருக்கிறேன். அந்த பதிவிலே இதை பற்றி நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அந்த நபி அவர்கள் ஏறிய கற்பாறை இருந்த இடத்தில் தற்பொழுது ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு தான் குப்பத்து ஸஹ்ரா, டோம் ஆஃப் தி ராக் என்று சொல்லப்படும். பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு முதலாவது வானத்திற்கு செல்கிறார்கள். முதலாவது வானத்துடைய கதவு தட்டப்படுகிறது. உள்ளே இருந்த காவலாரி யார் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், வமம் மஅக, உங்களோட யார் இருக்கிறார் என்று சொன்னதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதும் முதலாவது வானத்துடைய கதவு திறக்கப்படுகிறது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானத்துக்குள்ளால் நுழைகிறார்கள். அங்கே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் மர்ஹபம் பிப்னி ஸாலிஹ் வன் நபிய்யி ஸாலிஹ், என்னுடைய சிறந்த மகனுடைய வரவு நல்வரவாகட்டும், சிறந்த நபியுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். பிறகு இருவரும் உரையாடிவிட்டு இரண்டாவது வானத்திற்கு செல்கிறார்கள். அங்கே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறார்கள். பிறகு மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். பிறகு கண்ணியமானவர்களே, அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மஅமூர் என்ற மிக பிரமாண்டமான ஒரு மஸ்ஜிதை பார்க்கிறார்கள். அந்த பைத்துல் மஅமூர் என்ற மஸ்ஜித் உலகத்தில் எப்படி மக்களுக்காக வேண்டி காபத்துல்லா கட்டப்பட்டதோ இதே போல வானத்திலே இருக்கக்கூடிய மலாயிகாமார்கள் வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக காபத்துல்லாவுக்கு நேராக ஏழாவது வானத்திலே அல்லாஹ் மிக பிரமாண்டமான ஒரு மஸ்ஜிதை கட்டியிருக்கிறார். இந்த ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளால் செல்கிறார்கள். அவர்கள் அந்த பக்கமாக வெளியே செல்வதும் கிடையாது, இந்த பக்கமாக மீண்டும் வெளியே வருவதும் கிடையாது, உள்ளால் தான் இருக்கிறார்கள். இப்படி அந்த பைத்துல் மஅமூர் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளால் சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைத்துல் மஅமூருடைய பிரமாண்டத்தை பற்றி சொன்னார்கள். இதை பற்றியும் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்கையும் நான் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு மேலால் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்பது ஏழாவது வானத்துக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒரு இலந்தை மரம். இந்த இலந்தை மரத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா வரகுஹா கஅதானில் ஃபீலா, அந்த இலந்தை மரத்துடைய இலைகள் யானையுடைய காதுகளை போல பிரமாண்டமாக இருந்தது. ஃபஇதா சிமாருஹா ககிலாலில் ஹஜர், அந்த இலந்தை பழத்துடைய அளவு ஹஜர் நாட்டு பிரமாண்டமான பாத்திரத்தை போல இருந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஃபமா அஹது மின் ஹல்கில்லா யஸ்ததீஉ அன் யஸிஃபஹா மின் ஹுஸ்னிஹா, அந்த இலந்தை மரத்தை பலவிதமான வர்ணங்கள், நிறங்கள் சூழ்ந்திருந்தன. இந்த அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த ஒருவருக்கும் அதனுடைய அழகை வர்ணிப்பதற்கு சக்தி கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு அழகு நிறைந்த ஒரு இடமாக அந்த சித்ரத்துல் முன்தஹா இருந்தது. இந்த சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்தவுடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது தான் எங்களுடைய எல்லை, எங்களுடைய போர்டர், இதை தாண்டி எம்மால் வர முடியாது. அப்படி இந்த எல்லையை நாங்கள் தாண்டி விட்டால் அடுத்த நொடியே நான் கருகி சாம்பலாகி விடுவேன். அதனால இதற்கு மேலால் வருவதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மட்டும் இதற்கு மேலால் செல்லுங்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி மேலே செல்கிறார்கள். சித்ரத்துல் முன்தஹாவுக்கு மேலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், அல்லாஹ்வுடன் பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ்வை கண்ணால் பார்த்தார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கருத்து வேற்றுமை. சஹாபாக்களிலே அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு
போன்றவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடன் பேசினார்கள் என்று கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த கருத்து வேற்றுமைக்கு ஒரு முடிவு கிடையாது. அதனால் இந்த விடயத்திலே நாங்கள் அதிகம் கவனம் செலுத்தாமல் இருப்போம். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 நேர தொழுகையை கிஃப்டாக கொடுக்கிறான். அதோடு சேர்த்து சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமன ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, பிறகு அல்லாஹ்வுடன் நீண்ட நேரம் உரையாடிவிட்டு சந்தோஷமாக அந்த தொழுகையை எடுத்துக்கொண்டு 6வது வானத்துக்கு வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எதை கொடுத்தான்? அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 50 ஸலா, 50 நேர தொழுகையை அல்லாஹ் எனக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறான். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு தக்ஃபீஃப் ஃபஇன்ன உம்மத்தக லா துதீகு லிதாலிக். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி போய் அல்லாஹ்விடத்திலே இதை குறைத்து கேளுங்கள். காரணம் என்னவென்றால் இந்த தொழுகைக்கு உங்களுடைய உம்மத்தில் யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று சொன்னவுடன் பிறகு அல்லாஹ்விடத்திலே வந்து குறைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ் 5ஐ குறைத்து 45ஆக கொடுக்கிறான். பிறகு 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பிறகும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுவும் உங்களுடைய உம்மத்துக்கு அதிகம்தான், அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேளுங்கள் என்று சொன்னவுடன் இவ்வாறு அல்லாஹ்விடத்திலே போகிறார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் வருகிறார்கள். இப்படி கடைசியாக 10 தொழுகைகளுடன் வந்தவுடன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுவும் உங்களுடைய உம்மத்துக்கு கடினம் தான், அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேளுங்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே போய் குறைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ் 5 நேர தொழுகைகளை கடமையாக்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்தோன மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கேட்கிறாங்க, மாதா ஃபரத ரப்புக் லி உம்மத்திக், ஒரு உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ் எதை கடமையாக்கினான்? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த 5 நேர தொழுகையும் அவருடைய உம்மத்துக்கு கடினம் தான், கஷ்டம் தான், அல்லாஹ்விடத்திலே போய் குறைத்து கேளுங்கள் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு மேல் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அதனால் இந்த 5 நேர தொழுகையை நான் பொருந்திக் கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அல்லாஹ் கூறினார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுகிறார்களோ அவருக்கு 50 நேர தொழுகையுடைய நன்மையை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். பிறகு கண்ணியமானவர்களே, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரே இரவில் சுவர்க்கத்தை பார்க்கிறார்கள், நரகத்துடைய வேதனைகளை பார்க்கிறார்கள், சுவர்க்கத்துடைய இன்பங்களை பார்க்கிறார்கள். எல்லா விடயங்களையும் பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வருகிறார்கள். திர்மிதி அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்தவுடன் அங்கே 4 நதிகளை பார்க்கிறார்கள். இந்த நதிகள் என்ன, இது எந்த நதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதிலே 2 நதிகள் சுவர்க்கத்துடைய நதி, இன்னும் 2 நதிகள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நதி. அந்த நதியை அல்லாஹ் சுவர்க்கத்துடைய நதியாக ஆக்குவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அது என்ன? ஈராக்கிலே ஓடக்கூடிய யூப்ரட்டிஸ் ஃபுராத் நதியும் ஈஜிப்டிலே ஓடக்கூடிய நைல் நதியும். கண்ணியமானவர்களே, இந்த 2 நதிகள் சுவர்க்கத்துடைய நதிகள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெளிவுபடுத்தினார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவிலே எல்லா விடயங்களையும் பார்த்துவிட்டு இரவோடு இரவாக தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்கிறார்கள். மறுநாள் காலையில் நடந்த விடயத்தை மக்கா வாசிகளுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹல் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் அப்படியே ஒரு ஆர்வத்துடன் கேட்பது போல கேட்டுவிட்டு கடைசியிலே பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார். இவர் உலகத்திலே இருக்கக்கூடிய விடயத்தை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது புதிதாக வானத்துக்கு சென்றாராம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றாராம், அல்லாஹ்வுடன் பேசினாராம், சுவர்க்கம் நரகத்தை பார்த்தாராம் என்றெல்லாம் கதை விடுகிறார் என்று அவன் கேவலப்படுத்த ஆரம்பித்தான். உடனடியாக இவன் என்ன செய்தான்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தேடி சென்று, இப்படித்தான் உங்களுடைய நண்பர் நேற்றிரவு 7 வானத்தை தாண்டி சென்று அல்லாஹ்வுடன் பேசினாராம், சுவர்க்கம் நரகத்தை பார்த்தாராம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பலஸ்தீனுக்கு கூட சென்றாராம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று கேவலப்படுத்த நினைத்தான். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நீ காதால் கேட்டியா? அபூ ஜஹல் சொன்னான், ஆம், அவர்தான் மக்களுக்கு
மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்று அபூஜஹலுக்கு சிறந்த பதிலடி கொடுத்தார்கள். இதற்கு பிறகு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சித்தீக், உண்மைப்படுத்தியவர், உண்மை சொன்னவர் என்ற சிறப்பு பெயர் வந்தது. பிறகு கண்ணியமானவர்களே, குறைஷி காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து, நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றதாக கூறினீர்களே, நாங்கள் பல தடவை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பலஸ்தீனுக்கு சென்றிருக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விவரங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியுடைய ரிவாயத் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நான் பார்த்து ஒவ்வொரு தூணாக விவரிக்க ஆரம்பித்தேன். இதை பார்த்த காஃபிர்களுக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்லும் பொழுது அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தையும் நான் கண்டேன். அவர்களுடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போய் இருந்தது. அந்த ஒட்டகத்தை நான் தேடி அபூ சுஃபியானிடம் கொடுத்தேன் என்றும் நபி அவங்க சொன்னாங்க. அபூ சுஃபியான் பிரயாணத்தை முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகு இந்த காஃபிர்கள் இந்த விடயம் உண்மையா என்று அபூ சுஃபியானிடம் கேட்டவுடன், ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், அவர் தான் எங்களுக்கு அந்த ஒட்டகத்தை கண்டுபிடித்து கொடுத்தார் என்று அபூ சுஃபியான் இந்த விடயத்தை உண்மைப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, இதுதான் மிஅராஜுடைய முழு சரித்திரம். தெளிவான ஆதாரங்களுடன் பல ஹதீஸ் கிரந்தங்களில், பல தஃப்சீர் கிதாபுகளிலே இது பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்திற்கு பிறகு சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 60 கூறுகிறார், வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நாங்கள் எந்த காட்சிகள் எல்லாம் காட்டினோமோ அதை நாங்கள் மக்களுக்கு சோதனையாகத்தான் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். காரணம் என்ன? எங்களிலும் அதிகமானவர்கள் இந்த மிஅராஜை இன்னும் நம்பாமல் இருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியம்? 7 வானத்தை தாண்டி நபி அவர்கள் எப்படி போயிருப்பார்கள் என்றெல்லாம் கலிமா சொன்ன முஸ்லிம்களில் பலர் கேட்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் தற்காலத்திலே பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான், முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனையாக, மக்களுக்கு ஒரு சோதனையாக இந்த பிரயாணத்தை ஆக்கியிருக்கிறோம். யார் உண்மையான விசுவாசி, யார் முனாஃபிக், நயவஞ்சகன் என்பது இந்த பிரயாணத்தின் மூலமாக விளங்கும் என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருமே செல்லாத ஒரு இடத்திற்கு அழைத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இந்த காலத்தில் மனிதன் விண்வெளிக்கு செல்கிறான், ஸ்பேஸுக்கு செல்கிறான், செவ்வாய் கிரகத்திற்கு பல ஆராய்ச்சிகளுக்காக வேண்டி பல விண்கலங்கள் அனுப்பப்படுகிறது. இதை நம்பக்கூடிய மனிதனுக்கு ஏன் இதை நம்ப முடியாமல் இருக்கிறது? அந்த காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகத்திற்கு அனுப்பி அல்லாஹ் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனால் இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறுகளை தெளிவான ஆதாரத்துடன் படித்து நபி அவர்களுடைய சுன்னாவை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.